இப்போது ஒரு ஸ்டமக் ப்ராப்ளம் ஒன்று வருது, இல்லை ஒரு லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்படி வரும்போது நமக்கு நோய் எதனால் வருது ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். பிகாஸ் இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சதுன்னா நோய் வெளியே வரும். யாருக்காகட்டும், இப்போ எனக்கு எல்லாருக்குமே வந்து டிபி செல்ஸ் இருக்குது, இது கேன்சர் செல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது உடம்புல. பட் ஒன்ஸ் வந்து இம்யூனிட்டி குறையும் போது அது வெளியே வரும். தட்ஸ் கால்ட் டிசீஸ். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட், நீ வர ஒரு பேஷண்ட் கொடுக்குற மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறது இம்யூனிட்டிக்கு தான் கொடுப்பேன். ஓகே. பிகாஸ் அந்த நோயோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. எடுத்த உடனே நாளைக்கே சரியாகும் டெஃபினட்டாக ஆகாது. பட் ஒரு 15 days 20 days 30 days அப்படி எடுத்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சா they'll be happy. பரவாயில்ல, நல்ல இருக்குது உடம்பு. இப்போ ஒரு சில மெடிசன் சாப்பிட்டாலும் ஒத்துக்காது ஒருத்தருக்கு, ஒரு சிலது ஒத்துக்கும். இப்போ குண்டா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும், ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பார்க்கணும். பேஷண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்றதை பார்த்துட்டு கொடுக்குறோமே தவிர, அதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி இன்னி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நல்ல ஓரளவு சக்ஸஸாக போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஃப்டர் கோவிட், கண்டிப்பாக ஆஃப்டர் கோவிட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 பேஷண்ட் அட்டன் பண்ணம்மா. 3 days ட்ரீட்மெண்ட், 4th day நெகட்டிவ் ரிசல்ட். புரியுதுங்களா? அதுக்கு வந்து ஃபீட்பேக் நிறைய வச்சிருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லங்ஸ் கேர்னு சொல்லி இந்த மெடிசன் தான் 3 days ட்ரீட்மெண்ட் தான். 4th day கிளியர்.